இடமான இருக்கிறது. நாங்கள் இப்போது வந்திருக்கிற அந்த இடத்தில் நிந்தவூர் பிரதேச செயலகத்தில் இருந்து பிரதேச பிரிவில் இருந்தும் சாய்ந்தமருது பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்தும் அங்குள்ள குப்பைகள் சேர்க்கப்படுகின்ற குப்பைகள் எல்லாம் இங்கு வந்து கொட்டப்படுகின்றது. இங்கு வந்து கொட்டப்பட்டு வேண்டிய அளவுக்கு இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து அந்த அதாவது மீள் சுழற்சி செய்யப்பட்டு அது வந்து பசலைகளாக ஆக்கப்பட்டு எமது பிரதேச விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. தற்போதைய நிலைமை என்னவென்றால் அக்கரைப்பற்று மாநகர சபை, அக்கரைப்பற்று மாநகர சபையில் சேர்க்கப்படுகின்ற குப்பைகள் கொட்டுவதற்கு இடமில்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கு இடமில்லை என்று அதைத்தான் நாங்கள் இங்கு வந்து பார்வையிட வந்திருக்கிறோம். அந்த அக்கரைப்பற்று மாநகர சபையில் எல்லைக்குட்பட்ட அந்த குப்பைகள் தற்போது அக்கரைப்பற்று புல் மையானத்தில் கொட்டப்படுகிறது. குப்பைகளை எரிப்பதனால் அதனால் வருகின்ற துர்நாற்றமும் புகையும் பெரும் புகையும் வந்து அந்த அயலவர்களின் கண்கள் சிறுவர்களின் கண்களுக்குள் கண்ணிலே பாதிக்கப்பட்டு அவர்கள் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே இருந்து வைத்தியர்கள் வைத்தியம் செய்து அக்கரைப்பற்று ஆதார வைத்தியத்திலிருந்து வைத்தியர்கள் அவருடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். கொழும்புக்கு சென்று மேலும் இவர்கள் வைத்தியத்துறையில் அந்த வைத்தியத்தை மேற்கொள்ளுமாறு கொடுத்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னவென்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் இங்கு அக்கரைப்பற்று சோசியல் ரெகுலேட்டர், அக்கரைப்பற்று சமூக ஒழுங்கு அமைப்பினரால் நாங்கள் இங்கிருந்து பார்வையிட வந்திருக்கிறோம். இதோ இந்த குப்பைகளின் தாராளமாக இடம் இருக்கிறது. இந்த வளாகத்தில் சுத்திகரிக்கும் வளாகத்தில் தாராளமாக இடம் இருக்கிறது என்பதை நன்கு அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த ஒளிப்பட காட்சி உங்கள் முன்வைக்கிறோம். சமூக ஒழுங்கு அமைப்பு சோசியல் ரெகுலேட்டர்ஸ் அமைப்பினால் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தற்போது அக்கரைப்பற்று ஒரு மாநகர சபை என்பதனால் மாநகர சபைக்கு ஏற்ற தரமான ஒரு பொது மைதானம், விளையாட்டு மைதானம், வீதிகள், கட்டிடங்கள் அத்தனையும் அமைய வேண்டும் என்பதனால் இந்த பொது விளையாட்டு வீரர்களுக்கான மைதானம் அவர்களுக்கு உரிய முறையில் அந்த மைதானத்தை செய்து தர வேண்டும். அதற்காக அங்கு அந்த குப்பைகளை கொட்டாமல் நாங்கள் எங்கெங்கு அதை உரிய இடத்துக்கு வந்து சேர்க்க வேண்டுமோ அந்த குப்பைகளை இங்கே கொட்டி உரிய இடத்தில் வந்து சேர்த்து அதை ஒழுங்குமுறையாக செய்து தருமாறு பொதுமக்கள் சார்பில் அக்கரைப்பற்று விளையாட்டு வீரர்களின் சார்பிலும் நாங்கள் எங்களுடைய சோசியல் ரெகுலேட்டர்ஸ் அமைப்பினரால் கௌரவ அக்கரைப்பற்று மாநகர சபை முதல்வர் அவர்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்தில், அதாவது நாங்கள் செல்வோம் பள்ளக்காடு அஸ்ரம் நகர் என்கின்ற இந்த பள்ளக்காட்டில் ஒதுக்குப்புறமான இந்த ஏரியாவில் இந்த பகுதியிலே எமது குப்பைகளை மீண்டும் கொண்டு வந்து சேர்த்து அக்கரைப்பற்றில் பொது மைதானத்தில் அதை கொட்ட விடாமல் பொது மைதானத்தில் இருந்து அதை அகற்றி இந்த குப்பைகளை மேலும் தொடர்ந்து இந்த அஸ்ரம் நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கின்ற இந்த குப்பை சேகரிக்கும் நிலையத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுமாறு அதற்குரிய ஆவணை செய்யுமாறு அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் அவர்களை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி.